வேடிக்கை தெரிஞ்சுக்கிறா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த 15 பசங்களோட ஆரம்பிச்ச அந்த இயக்கம் கோயில்பட்டியில் மிக வலுவாக இருந்தது. பெரிய மக்கள் அடுத்து மக்கள் இயக்கமாகி இன்னைக்கு தேசிய கழகமாகி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படி முதல்ல ஆரம்பிச்சு இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது உடல் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வெள்ளச்சாமி ஒரு விழா இன்னைக்கு நடக்கும் போது நம்மளை விட இப்ப வெளி மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க வெள்ளச்சாமியோட அடிப்படையில் ஆரம்பத்தில் கூட இருந்தாங்களே. அந்த சுற்று வட்டாரத்தில் கோயில்பட்டி சுற்று வட்டாரம் நமது தேவரின் சொந்தங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்ம உண்மையான தேவையா இருந்தால் அத்தனை பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய இயக்கம் நீண்ட நாள் இயக்கம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு செங்கோடி அம்மா தாய் தேரோட்டத்துக்கு நடந்தது மாற்ற தேரோட்டத்துக்கு விசேஷத்துக்கு வந்தது மாற்ற இன்னைக்கு கூட அந்த ஏரியா கூட இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சுற்றுவட்டார நமது திருநெல்வேலியில இருந்து வண்டியில தள்ளி கூட்டு வந்துருந்தோம். தலைவர் வர வழியில வர வேண்டாம். ஆனா அந்த இதையும் அடக்கிட்டு நம்ம தலைவர் முன்னாடி உட்கார்ந்து வந்தேன். காரணம் என்ன கேட்டாச்சுன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் கோயில்பட்டி மக்களுடைய உணர்ச்சிகள் எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்ந்தவங்க எம்எல்ஏ ஓடியாரு என்ன பண்ண சொல்றாரு. எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. நான் கூட அந்த நிலையத்தில் பேசுறேன். எம்எல்ஏ கூட்டா முங்கி விட்டு தள்ளுறாங்க. எம்எல்ஏ எல்லாரும் வர்றாங்க. மனசுக்கு தயாரப்படுற நீங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம். நம்ம வெள்ளச்சாமிக்கு உயிரோடு இருந்த காலத்திலையும் அவரால் எந்த இடத்திலையும் வன்முறைகளை ஏற்படுத்தார். அவர் மறைஞ்சதுக்கு அப்படி ஒரு நிகழ்வு வரக்கூடாது. அடுத்து பத்தாண்டு மனைவிக்கு ஆளுநர் தயாராகிறாங்க. அதனால எங்க கூட 20 வண்டியில் அந்த ஒரு வண்டியை மட்டும் தனியாக எனக்கு நான் கோயில்பட்டி இருந்தனால அந்த பாதையெல்லாம் தெரியும். வலது பக்கத்திற்கு சம்பந்தமாக இப்படி மேட்டு வழி போயிட்டோம். என்ன என் தலைவரை சேர்ந்து போயிட்டா நீங்க பத்திர ஓடே கடந்து எனக்கு கடவுளோட தங்க பத்திரம் நம்ம உணர்ச்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு கோயில்பட்டி நகரமே ஒரு வன்முறையா மாறி அதை நம்ம தலைவர் இருக்கும் போது இல்லை இறந்ததுக்கு அடுத்து இவ்வளவு புகழோட இருந்து கடைசியில் பார்த்தாங்கன்னா வெள்ளச்சாமி இறந்தாங்க. கடவுளமாகி போட்டேன். கடவுள் மாற்றுச்சாதியினரோ பொதுமக்களோ நம்மள என்னைக்குமே அவங்களுக்கு இடைவெளி இல்லாம நடக்கணும் நினைச்சாரு. ஏன்னா நமக்கு அவங்க எதிரிகள் கிடையாது. ஒன்று வச்சாச்சுன்னா நீங்க அங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேர்ந்துட்டீங்கன்னா என்னுடைய பேச்சு அங்கே ஈடுபடாது. ஒரு 4 அதிகாரிகள் சொன்னாலுமோ ஒரு எம்எல்ஏ சொன்னாலுமே உங்க வேலை பார்த்து போயாச்சு நம்ம மதிக்காம சில விஷயங்களுக்கு மூடத்தனமா முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான். அந்த முறையில் உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சந்திச்ச விளக்கத்தை சொல்ற வாய்ப்பு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு கொண்டு போனோம். ஒரு சிவ தேவரையாவுடைய புகழ் இருக்கிறது வரைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய புகழ் இருக்கிறது வரைக்கும் வெள்ளச்சாமியுடைய புகழும் கட்டாயம் இருக்கும். என்னன்னா உண்மையாக சமுதாய உண்மையை உழைச்சதுனால பாக்கியம் ஒரு எண்ணங்கள் மண்ணை கோயில்பட்டி மக்கள் உண்மையா உணர்வாயிருந்து இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டார்கள். அத்தகைய மேல பிரியமாக அவர் இருந்தார். அப்படி சில பேர் அவர் உண்மையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அவருக்கு அண்ணன் தம்பி கால விழுந்து வணங்குறது மாதிரி இன்னைக்கு அவர் தெய்வமாயி இன்னைக்கு கால விழுந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு தேவையமாய் ஒரு கடவுள் மாதிரி இன்னைக்கு ஆயிருக்காரு.
தலைவர் வேகமா பேசணும் இன்னைக்கு வேகமா பேச வேண்டிய விஷயம் இல்லை. அது வேகமா பேச வேண்டிய காலகட்டம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. வந்தாலும் பேச முடியாம இல்லை. பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைய பத்தி இந்த கோயில் பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லா இடத்துலையும் இங்க போய் வந்துட்டு இருந்தவன் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்ம அங்கமுத்தானில இருந்து முத்துப்பாண்டில இருந்து சேகி நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நஜாமித்தவருடைய பழைய அவர் கூட இருந்தவங்க பூரா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திருக்கிறீங்க. மக்கள் இந்த அளவுக்கு மாறிட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பரிசு கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பு நமக்கு போட்டிருக்காங்க. அது அவங்க கடமை. ஆனா அது நமக்கு தேவையில்லை. அவங்க இன்னைக்கு வராம இருந்திருந்தாலும் நம்ம பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த இடைவெளி பண்ணிக்க மாட்டோம். இன்னைக்குமே எந்த அரசியல் கட்சியில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தேவை ஒரு செயலைன்னா அரசியல் பண்ண முடியாது. ஒரு தேவை வந்து அரசியல் பண்ண முடியாது. எந்த அரசியல் காரணம் வந்து அந்த ஆளுமை திறன் நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பெரிய ஆளுநர் தைரியம் நம்ம அந்த தேர்தல் கூட இருந்தாலே போகும். அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம். நம்ம பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்களே, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப ரெசியூமெண்ட்ல இருந்து எத்தனை வண்டி வந்துச்சு. இங்க ஒரு வண்டி வரும்போது ரெசியூமெண்ட் ஒரு வண்டி வந்துச்சு. லாஸ்ட் ஏந்து தேவடைய சிலைக்கு மாலை போடணும். நான் வரல நெல் வரலாறு கூட வண்டியில போன சொல்ல பண்ணிட்டு போறாங்க. நிப்பாட்டிட்டாங்க. மற்ற என்ன நினைப்பாங்க, 2 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆகட்டுமையா, நம்ம விசேஷம் வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியட்டும் நினைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. பொதுமக்களுக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. என்ன காரணமா இங்கிருந்து 50 வண்டி அங்கிருந்து 50 வண்டி நிற்கும் போது எத்தனை அவசரத்துக்கு ஏதோ பிரச்சனைகள் வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா விளைச்சவங்களுக்கு விழா வச்சிருக்கிறாங்க. பாரியாத தேவாரங்க பண்றாங்க. பாருங்க வண்டியில மறந்துக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க கொள்றாங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை வாங்க நம்ம விரும்பக்கூடிய சமுதாயம் நம்ம சமுதாயம் அல்ல. ஆனா நம்ம இவ்வளவு ஒழுக்கமா பிரச்சனை இல்லாம இந்த அளவுக்கு காவல்துறைக்கான உரிமுறை யாரையும் சொல்லாத அளவுக்கு நம்ம ஆட்களே நம்ம மாவட்ட செயலர் மையத்தில் உள்ளவர்களுக்கு போய் கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னா வெள்ளச்சாமி அந்த அளவுக்கு ராணுவ மாதிரி கட்டுப்பாடு உங்க எல்லாத்தையும் உருவாக்கி. நான் ஏன் உங்களுக்கு அதிகமா வேகமாக பேசுறது தெரியுமா? ஏற்கனவே நீங்க ரொம்ப வேகமான ஆளுங்க. நாங்கள் வேகம் உங்களை ஒத்து பேச விட என்ன ஆளு நிலைமை தாங்க நாடு தாங்க. அதனால என்னைக்குமே நான் அமைதியாவே பேசுறது. வேகமா பேச தெரியாம இல்ல. மரம் ஒரு தேவர் சமயத்தில் பிறந்தவங்களுக்கு வேகமா பேச முடியும், வேகமாக செயல்பட முடியும், பேச முடியும். வேகமா பேசுனா கை நீட்டியும் விசிறியும் ஒரு பிரச்சனை அடுத்த உருவாகும். அந்த பிரச்சனை உருவாகக்கூடாது. காவல்துறையை இருந்திருந்தாலும் நம்ம பிரச்சனையில் இறங்கி இருந்தோம்னா அவங்களால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம அப்படியே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மள அடங்கி போனால்தான் அமைதி. நம்மளை அடக்க நினைத்து நம்ம அடங்க மறுத்தால் நம்மளை யாரா இருந்தாலும் நம்மளை அடக்கவே முடியாது. அது போலீஸ் ராணுவமே இருந்தாலும் நம்மளை அடக்க முடியாது. ஆனா அந்த நிலைக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். உண்மையில தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி இருக்காங்க, ரொம்ப நல்லவர். இதுவரை நமக்கு ஒரு 4-5 பரிசு கொடுத்திருக்கிறாரு. விளாத்தியோட குடியேற்றத்துக்கு பரிசு கொடுத்தாரு. கணேசனுடைய தம்பிக்கு பிரபாக ஏற்படுற நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ணார். அதிலெல்லாம் நாம் சரியாக கடந்து பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ யாருக்கும் எந்த இடையூறும் இன்னதும் நம்ம செய்யாம இருந்ததுனால இந்த கோயில்பட்டி மாநகரத்துல நடு சென்று ஒரு மாநகரத்துக்கு உள்ள சென்று அந்த தாய் செங்கொடி சாமி மேட்டை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேல உள்ள நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நன்றி சொல்லணும். என்ற காரணம் என்னன்னா நம்ம சமுதாயத்து மேலையும் குறிப்பா வெள்ளச்சாமியோருடைய பாசனை சேர்ந்த பசுமன் தேசிய வழக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய அவருக்கு ஒரு நம்பிக்கை. வெள்ளச்சாமி தேவர் இந்த கட்டுக்கோப்பாக இயக்கத்தை வளர்ந்து
ஆட்சியில இன்னைக்கு நமக்கு வந்து இந்த பரிசு கொடுத்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம காத்திருக்காங்க. ஆனால் அவங்களே வராவிட்டாலும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி தான் நீங்க பிற மாவட்டங்கள்ல இருந்து இதெல்லாம் பண்ணல செஞ்சிருப்பீங்க. நம்ம என்னைக்குமே பிற சமுதாயத்துக்கு வந்து இதுவரை பாதுகாவலா தான் இருந்திருக்கோம், இன்னையும் அப்படித்தான் இருக்கிறோம். நெல்லை சீமையில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்குன்னு நம்மளுடைய தேசிய கழகத்துக்குன்னு ஒரு கோட்டை மாதிரி சொன்னாங்க இல்லையா? அதே சூழல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாறிக்கிறது. இன்னைக்கு கோயில்பட்டி வந்துட்டு இனி நெல்லை மாவட்டம் போல் அனைத்து மாவட்டம், பொள்ளாச்சி போல் நெல்லை மாவட்டம் போல், கோயம்புத்தூர் போல், திருப்பூர் போல், திருப்பூருடைய திருப்பூர்ல நம்ம நிர்வாகி நிறைய பேர் வந்துருக்காங்க. தலைவர் வந்ததுக்கு ரொம்ப மனசு முடிஞ்சு ரொம்ப இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட அந்த மேல மூலியமா கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாவட்டத்திலும் சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, பொள்ளாச்சியில இருந்திருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க, திருப்பூர்ல வந்திருக்கிறீங்க, பழனியில வந்திருக்கீங்க, ஒட்டச்சத்திர, திண்டுக்கல், கன்னியாகுமரியில இருந்து அனைத்து மாவட்டங்களும் வந்திருக்கிறீங்க. உங்களை வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து யார்த்தையும் உங்களை நடந்துக்க முடியல, உங்களை பார்க்க முடியல. அது வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டீங்க. எனக்கு கிடைக்கிற மரியாதை, இயக்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை, அரசியலுக்கு கிடைக்கிற மரியாதை நினைப்பீங்க. உங்களுக்கு நீங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஆளுகள். அதே மாதிரி தமிழ்நாட்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நம்ம இயக்கத்தில் இருக்கும் மாதிரி என்ன அனைத்து எங்க செங்கல்பட்டு தருமபுரி வரைக்கும் நம்மளுடைய பசுமன் தேசிய கழகம் தெரியாத இடம் இருக்காத சூழல் அடுத்த வருஷத்துல மாறி இந்த இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் என்னாச்சுன்னா, வெள்ளச்சாமி தேவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சில பேர் சமுதாயத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சு பண்ணுவாங்க, சில பேர் தன்னுடைய தொழிலை பாதுகாக்க இயக்கம் நடத்துவாங்க. யாருக்கு எப்படி சொல்லவும் கூட. ஆனா வெள்ளச்சாமி தேவர் கடைசி வரைக்கும் சமுதாயம் சமுதாயம் என் மக்கள் தேவையா தேவையாங்கிறத கடைசி வரைக்கும் உரிமைத்தான் வாங்க. அவர் மறையும் போது கூட தேவதையா சமுதாயம் தேவை இப்படி உங்க மாதிரி 2000 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து மைக்ல பேசி இருக்கும் போதே அன்னை சொல்லும் போது தெரிஞ்சாரு. இந்த அவரை சொல்ற மாதிரி குருசாமி சொல்ற மாதிரி சொந்தக்காரங்களோட உட்கார்ந்து செத்த தலைவர் மரணத்தை கூட தன்னுடைய இனமக்களோட இருந்த மறைந்த தலைவர் வழக்கத்தோட வேற யாருமே அந்த வாய்ப்புகள் யாருக்கு இருந்தது கிடைக்கல. கல்யாணம் முடிக்கிறேன் திருமணம் உனக்கு யாரையும் முட்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இறந்தாலும் இந்த பையன்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து தேவராக மாதிரி 1000 பேர் தலைவர் வெள்ளச்சாமிக்கு முட்டை போட்டாங்க. 1000 பேர் தாய் வகுப்பை சேர்ந்ததுக்கு முட்டை போடுவாங்க. 1000 பேர் நம்ம ஆளுங்க முட்டை போடுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கிறாருங்கிறது வந்து அதாவது என்னைக்குமே உள்ளூர்ல வந்து உங்களுடைய பையன் யாருக்குமே தெரியும். அடுத்து இப்ப இணைத்தலைவர் அண்ணன் இந்த மேடையில நம்ம அறிவுப்படுத்திருக்கிறோம். அண்ணன் வந்து கஸ்டம்ஸ்ல வந்து பெரிய ஆபீசரா இருந்தவர். ஒரு விஷயம் அண்ணன் சொன்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அண்ணன் திருமணம் பண்ணி இளம் வயதிலேயே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு விரக்தியான வாழ்க்கையில வந்து வேலையை எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள் எழுதி கொடுத்துட்டு அப்படியே மனசொடிஞ்சு போய் பணமும் சொத்து எதுவுமே தேவையில்லை, பதவி வேலையை எழுதி கொடுத்து வந்தார். 6 மாதம் விரக்தியில் இருந்தவர் வெள்ளச்சாமி தேவரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர் தான் நீங்க சாதாரண ஆள் கிடையாது. வெள்ளச்சாமியோடைய படை பார்த்ததுக்கு அடுத்து இப்படியே ஒரு உண்மையான தலைவர்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு இருக்கிறாங்களா இவருக்கு ஒரு ஆச்சரியம். மெட்ராஸ்ல தம்பி இருக்கும் போது இவரே சிங்கமுத்தரை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடிகை சிங்கமுத்து அவரோட பழக இவர் அறியாம இவர் படிக்காதது கிடையாது, ரொம்ப படித்தவர். ஒரு தலைவருக்காக இந்த சமுதாயத்துக்கு நம்ம வாழணும் அப்படின்னு அதுவரை வாழ்க்கையே சூன்யமாய் போய் வாழ்க்கையை தேவையை இருந்தவர் நம்ம தலைவர் வெள்ளச்சாமி சந்திச்சு எடுத்து அவருடைய தொடர்பு கொடுத்துட்டு இன்னைக்கு தான் அவருக்கு பதவியை சொல்றோம். அண்ணன் மைனரனே அது எனக்கு அடுத்த தகுதியான தலைவர். அதே மாதிரி அதற்கு அவரும் எளியனும் வீரம் இன்னைக்கு எதுக்கு சொல்றேன். அப்ப இவங்கெல்லாம் மனசு மாறி வரக்கூடிய அளவுக்கு இருந்தா வெள்ளச்சாமி தவிர எந்த
எளிமையான மாதிரி நிறைய வேதாளமணி பிறந்தது பிராமண சமுதாயம், ஆனால் பழகிறது தேவர் சமுதாயம். நம்மளை விட ரொம்ப வேகமா பார்த்துக்கங்களேன். மந்திரி முதற்கொண்டு பயப்படுறாங்க. அவரை கண்டா எதுவும் அம்மா டக்டி போட்டு கொடுத்துருவாரோ, நாளைக்கு நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. அப்படியே யாரு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவங்களே ஒரு மாதிரியா மந்திரி 3 எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. அம்மா லெட்டர் கொடுத்து இவருக்கு செய்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி அவங்க அரசியல்வாதிகள் நோட் பண்ணுவாங்க. என்னடா வர்றோம் அத்தனை பேர் எடுத்துக்கிறேன், ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு கப்பலுக்கு இருக்கலாம் பக்கத்தில் அப்படின்னு அப்படியே பார்த்தாங்க. அப்படின்னாங்க இப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, நீ பேசாம இருக்க அப்படின்னு. அப்படி இருந்து அவரை மந்திரியை பார்த்து கும்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு ஒரு வருத்தம். ஆனா நான் என்னை அறிவுப்படுத்தி மேடையில பேச சொன்னார். இந்த மாதிரி திருமணம் தேவரையாவுடைய பேரை பசுமல்லத்து வந்திருக்கிறாரு, அவர் உரையாற்றுவான்னு சொன்ன உடனே நான் பேசணும்னு தேவரையா பேர் வெள்ளச்சாமியோட அண்ணன் சொன்ன உடனே அவங்க நினைச்ச கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறி நம்மளே தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். வேட்டமான மொழியை சரியான அப்பா இருக்கிறாரியா அவர் நம்ம வரும்போது ஒரு எதிர்க்க வேண்டிய அவசியம் கல்வி காலாதாரம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு அந்த மந்திரி கடைசி நினைச்சிட்டு போனாரு. என் கையை கொடுத்துருக்கு. ஐயா நான் யாரோ நினைச்சிட்டேன் நினைச்சுக்கிறாரு. உங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கிறேன். ஆசை சொல்றேன், சென்னை வந்தா என்னை சந்திக்க உங்களுக்கு எதனால செஞ்சு கொடுக்கிறேன்னு மந்திரி சொன்னேன். அந்த சொல்றாங்கன்னா நானும் 10 என்னை உட்கார வச்சிருந்தால் அந்த மேடையில அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. வேட்டாளர் மணியில் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறாரு மேடையில் அப்படின்னா அப்போ எப்படியா வந்து அழகிறது தெரியும். அப்புறம் கடைசியில் இவருடைய என்ன சொல்ற எதுக்காக சொல்றேன்னா, நம்ம சமுதாயத்து மேல் அதிகமான பற்றும் பிடித்தவும் ஒரு வாரம் போன ஜென்மத்தில் நம்ம சமுதாயத்தில் இருந்து அங்க போயிருமான்னு நினைக்கிறேன். இல்ல இப்படியா நம்ம இயக்கத்தில் வர்றாங்கன்னா நம்ம வெள்ளச்சாமி தேவர் அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கி போயிருக்கிறார். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாவட்டங்களெல்லாம் ஒருத்தர் சொன்னா எல்லாருக்கும் எல்லா மாவட்டங்களும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஆட்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஒவ்வொரு சில பேர் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளருக்கு நம்ம சமயத்தில் 10,000 சம்பளம் ஒரு சும்மா கார். சரி, மாவட்டத்தில் 10,000 சம்பளம் சும்மா காரு. ஏங்காச்சும் பங்கு ஆச்சுன்னா அம்மா வந்தாங்கன்னா கொடி காட்டுறதுக்கு ஒரு 500 பேருக்கு சம்பளம் கொடி போ. அந்த சமயத்தில் மட்டும் சீன காமிச்சு கரெக்டா உட்காந்துருவாங்க. ஐயா பொருள் நடக்க போக மட்டும் வந்து கட்டை விட்டு வச்சு வால் வச்சு விட்டு அன்னதானத்தை போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இயக்கம் அப்படி இல்லை. இன்னைக்கு இத்தனை வண்டி வந்திருக்குன்னா நான் பணம் கொடுத்து வண்டி கொடுத்து விட்டுருந்தா நான் எத்தனை லட்சம் செலவழிக்க முடியும்? கட்சியை நடத்த முடியாது. 4 தடவை என் பெருமைக்கு என்னுடைய தோரணைக்காக நம்மளை கூட்டத்தை கூட்டி 4 தடவை செலவழிக்கலாம். 5வது தடவை செய்ய முடியும், 1 செய்ய முடியாது. இங்க வந்திருக்கிற பையங்க கூட சில தலைவரை வந்து பார்க்கணும் முடியும் சில இதெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கொத்த வேலைக்கு போறவங்க இருந்து எல்லாருமே ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபா போட்டு பணம் போட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதாவது அங்க இருந்து எல்லா மாவட்டத்திலும் இருந்து பொன்னாடி இருந்து அவங்க சொந்த காசு கை காசு பணத்தை போட்டு வண்டி எடுத்து வர்றாங்க. நான் பசுமூட்டத்தை வந்ததுக்கு மொத்தமே 1000 ரூபாய் தான் எனக்கு செலவு. 1000 ரூபாய் செலவுக்கு டீசல் போட்டு வந்தாச்சு. இந்த கட்டை விட்டு பேனர்ல இருந்து எல்லாமே நம்ம மக்கள் எங்க உள்ளவங்களே செய்யறாங்க. நீங்களே காசு போட்டு செலவழிச்சு வரும்போது சொல்லுவாங்க, சினிமா படத்தை சொல்லுவாங்க, இது நானா கூட்டின கூட்டம் இல்ல தானா வந்த கூட்டம். அதெல்லாம் சும்மா கற்பனைக்கு சினிமா இருக்கு. உண்மையிலே தானா கூடின கூட்டம் வெள்ளச்சாமி அவர்கள் பசுமூட்டை காலத்துக்கு மாட்டல. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து கேட்கறதுக்கு நாளை நாம கலர் ஓட்டு போயிட்டானையா? நம்ம சமுதாயத்தை யார் யாரை காப்பாற்ற முடியும்? நம்ம சமுதாயத்துக்கு யார் யார் பிரச்சனை வந்தா யார் வருவாங்க? நம்ம சமுதாயத்தோட தலைவர்களே அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு போனாங்க. காரணம் கேட்டாச்சுன்னா அவர் சொன்னது மாதிரி மைண்ட் சொன்ன மாதிரியே மற்றவங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் மறைவுக்கு எடுத்துதான் அவருடைய புகழ் தெரியுமாங்க. அந்த நரிக்குடி ஏரியா புதுச்சோளத்து ஏரியாவில், அதாவது இந்த 100 ஆண்டுலயே அவளை வண்டி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க.
அங்க உள்ளவங்களுக்கு கூட அந்த நரிக்குடி சரௌண்டிங்ல வந்து தலைவர் வந்து நாங்க இருக்கிற வீடு வந்து ஒரு வீடு தேவமாரி வீடு முடிச்சு வந்த தேவையாக தாழ்த்தப்பட்டவர்கள் 60 வீடு. நாங்க இந்த ஒரு வீடு எங்களுக்கு தொட்டறிவு பண்றவங்க கூட அந்த 60 வீட்டுக்காரங்க தான். அதனால அந்த ஏரியால வந்து அங்க சாதிங்கிறத வந்து நாங்க பெரும்பாலும் காமிக்க மாட்டோம். அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதனால தம்பி வந்து அந்த ஏரியாக்கள்ல வந்து சமுதாய தலைவர் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிற மாட்டாங்க. அப்ப அந்த விளம்பரமாவோ ஒரு ஆடம்பரமாவோ ஊருக்கு வர மாட்டார். ஆனா அவர் மறைந்த அன்னைக்கு தான் அந்த உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அனைத்து மக்களும் இப்படியாக வெள்ளச்சாமியோடு இந்த அளவுக்கு ஆட்களை பழகி வச்சிருக்கிறாரு, இப்படியா கொண்ட ஒரு ஆள் இருந்திருக்கிறாரா, இப்படியுமா இருந்திருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இன்னைக்கு நரிக்குடியில இருந்து நம்ம ஊர்ல இருந்து நரிக்குடியில இருந்து 10 வண்டி வந்திருக்கு. அந்த 10 வண்டியில 2 வண்டி தான் நம்ம இயக்கத்து வண்டி. அந்த 8 வண்டி வந்திருக்கிறது கோனாடு, செட்டியாடு, நாடாடு, பிள்ளைமாரு வந்திருக்கிறாங்க முஸ்லிம். அது என்ன காரணம்னா அங்க சமுதாய லைன்ல நடக்கலாம். ஆனா இருந்தாலும் வெள்ளச்சாமத்திற்கு அடுத்து ஜோதித்ராணினா அங்க நம்ம நரிமொழியில் அங்க இருக்கிற பழகம் நம்ம பழகிற தன்மைகளை பார்த்து இந்த இயக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்க சரண சுத்திர உள்ளவங்க அத்தனை பேர் நம்ம இயக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்க வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒற்றுமையை காமிக்கிறதுக்காகவும் தேவையாவா வந்து நம்ம சாதி தலைவரை காமிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. வாவு சிதம்பரனாரு சுதந்திரப்பட்ட தியாகிங்க அவரையே நீ சாதி தலைவர் ஆகிட்டாங்க. அப்ப நம்ம ஐயா விட்டு வைப்பாங்களா, பேரை விட்டு வைப்பாங்களா? உண்மையிலே சாதி தலைவர்னா தேவையா கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஏன்னா 86,000 ஏக்கர் சொத்து தேவரையாவுக்கு நாங்க ஒரு கிராமத்தை ஒரு 3000 ஏக்கர் எங்க கையில இருக்கு. அந்த 86,000 ஏக்கர்ல வந்து 60,000 ஏக்கர் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க ஏரியாவில் ராமநாட்டில. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே சாதி தலைவர் எடுத்தா வெள்ளச்சாமி தேவர் மட்டும்தான் சாதி தலைவர். அவரே சாதி சாதி சமுதாயம் சமுதாயம் வெள்ளச்சாமி தேவர் 10,000 பேருக்கு கூட உட்கார்ந்தா சிக்க மாதிரி இவதான் தலைவர். அந்த வெள்ளச்சாமி தேவருக்கு தவிர தேவரை அவன் எப்படி தனியா அடையாளம் தெரியுமோ அதே மாதிரி வெள்ளச்சாமி தேவர் 10,000 பேருக்கு முன்னாடினாலும் தனியாக தெரியக்கூடிய தலைவர். அதனால் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் விடுதலை மாதிரி உருவாக தேவரையா உருவானாரு. அடுத்து நம்ம சமுதாயத்துக்கு வெள்ளச்சாமி தேவர் உருவாக்கிறாரு. இந்த இயக்கம் ஏதோ போயிருந்தாங்க போகாது. ஏன்னா ஒரு வெள்ளச்சாமி தேவர் போனாலும் உங்களை மாதிரி 1 லட்சம் வெள்ளச்சாமி தேவர் இருக்கிறீங்க. இந்த கல்யாண மண்டபம் பிடிக்கிறது கூட முதல்ல கேட்கும் போது கொடுக்க மாட்டேங்குவாங்க. அதுக்காக எனது நண்பர் ஷேக் அப்துல் கதர் லைன்ஸ் படித்து அவர் அனுப்பிச்சுட்டேன். ஐயா அப்ப தேவமானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப நல்ல தேவமானா இருப்பாங்களோ இவங்களை கொஞ்சம் அப்ப பிரச்சனை பண்ண மாட்டாங்களோ. இவரை போய் கேட்கும் போது ஏங்க பிரச்சனை வருங்க, சாப்பாடு விடுவீங்க, சண்டை விடுவாங்க, ஒன்னோட ஒண்ணு மண்ணு கட்டுவாங்க, கடைசியில வந்து கலவரமாக்காங்க போகுங்க. அவங்களுக்கு உள்ள பயம் சேர உடைச்சிருவாங்களோ அதை உடைச்சிருவாங்களோ. நம்மளும் அதை கடந்துட்டோம். அதுக்கடுத்து அவர் போய் சொல்லி கேரண்டி கொடுத்து எதனால நான் பொறுப்பு, எந்த பிரச்சனையும் வராது. திருநெல்வேலி ஏரியாக்கெல்லாம் மற்ற இடத்துல போய் என் நண்பரை பத்தி விசாரிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு இல்ல, எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி கொடுக்குறேன்னா அவரு ஷேக் அப்துல் கதர் லைன்ஸ் பிரசிடென்ட் நம்ம நண்பருங்க. இந்த மண்டபத்துக்கு பேசி முடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் மண்டபத்துக்காரங்களுக்கு பயம் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போனதுக்கு அடுத்து அடுத்து அவங்களா கூப்பிட்டு எங்க ஊர் மண்டபத்தில் நடத்திட்டு போறப்பான்னு சொல்லுவாங்க. அவரை சேர்த்து அவரை சொல்லிக்கிறேன். அவர் போய் அவரை சொல்ற நண்பர்கிட்ட இன்னைக்கு கோயில்பட்டியில மட்டும்தான் வீரா கல்யாண மண்டபம்னா தெரியும். ஆனா நாளையில இருந்து தமிழ்நாட்டு அளவுக்கு வீரா கல்யாண மண்டபம் தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு சேர்க்க ஒரு நண்பருக்கு வந்து பெருமை சேர்த்து விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. இவர் 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சா கூட இந்த விளம்பரம் கிடைக்காது. இன்னைக்கு அத்தனை மாவட்டத்திலையும் வீரகல்யாணம் எங்க கோயில் பண்ணுறது எல்லாருமே தெரியுமே. அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இயக்கம் வந்து எல்லாருக்கும் நல்லதே செய்யும், கெடுதல் பண்ணாது. இப்ப சேர்க்கையில இருந்து அங்கமுத்தன்
முத்துப்பண்ணி மச்சான் எல்லாரும் வந்தாங்கன்னா வன்முறை இருக்கும், பிரச்சனை இருக்கும்னா வருவாங்களா? அவர் அங்க தேவையான முத்துப்பண்ணி தேவை மாட்டேன். இப்ப பூரா தொழிலதிபர்கள் ஆயிட்டாங்க. நம்ம சோழி வந்து பாடுபட்டு சம்பாதிக்க சன்னியாசிக்கு சாதிகளை ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரத்தத்தை உயிர்கட்ட செய்ய வெளிக்காட்டிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா வெள்ளச்சாமி பத்தி தெரியும், ஏன் கூட பழம் தெரியும், முத்து பண்ண வச்சேன். நானும் பதம் சொல்லல பைக்கில தான் அலைய வாங்கிட்டேங்க. சனிக்கிழமையான தீபில சம்பளத்தை போட்டு ஊர் கூட போவோம். இன்னைக்கு பூரா எல்லாருமே நம்ம அங்க வந்து தெரியும். டீ கடையில மச்சான் கடையில இருக்கும் போது அண்ணன் ஆரம்ப காலத்துல வருவாரு, நம்ம கடையில வந்து டீ சாப்பிடுவாரு. அவருடைய அயராத உழைப்புக்கு இன்னைக்கு உயர்வான நிலையில நம்ம இருக்கிறாரு. நம்ம என்ன பொறுத்த என்னன்னா, நம்ம சமுதாயத்துல ஒரு ஆள் வளர்ந்தால் அது நம் வளர்ந்தது மாதிரி. இந்த மாதிரி இந்த இடத்துல லாட்ஜில் இருக்கிற காங்கிரஸ் ஆரியா அவர் அங்கமுத்து தேவையா, அது நம்ம பெருமையா சொல்லணும். அவருக்கு நமக்கு 10 பைசா உதவி வேண்டாம், ஆனா வந்து தேவரதியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் ரீதியாக பரம் சொன்ன அறக்கட்ட பரம் சொன்ன மாதிரி நம்ம கல்வியில வரணும்னா பரம் சொன்ன நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல வந்து நல்ல நிலையில போய்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்தா ஒரு பெருமை. 10 பேர் வந்து மொத்தமா கையில பிரார்த்திக்கிறது நம்ம கூட வரலாறு கூட நம்ம தான் கொண்டாடியாருமா, நம்ம கூட வரலாறு கூட ஒவ்வொருத்தரும் 10 போன செவந்துக்கிட்டே வருவாங்க. அப்ப அது ஒரு சந்தோஷம். அப்ப நம்ம சமுதாய பொருளாதாரத்துல முன்னேறிச்சுல நம்ம வளரணும்னா நம்ம கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்வான நிலைக்கு போகணும். கல்வியில பெரிய அதிகாரிகளாக போலீஸ் அதிகாரிகள் இன்ஜினியர் ஆகப்பட்டாரு. கோயிலுக்கு விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தை தனியா உட்கார வைப்பாங்க. அவங்க போய் யார்கிட்டையும் தங்க போடல. இந்த சமுதாயம் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், புரியும். எல்லாரும் படித்து வரலாம். தனக்காக கோயில் விட மாட்டேங்கியா, நானே கோயில் கட்டுறா 10 பைசா மலும போடுறா 4 பைசா போடுறாங்க வசூல் பண்ணி தனக்காக கோயில்கள் உருவாக்குறாங்க, தனக்காக கல்வி நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லா சமுதாயங்களும் படிக்குது, அந்த கோயில போய் சாய் கொண்டு வரணும். அதே சூழ்நிலை நம்ம சமுதாயத்திலையும் வளரணும். எல்லா விஷயத்திலையும் பள்ளிக்கூடம் உருவாக்கணும், பொதுவான கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும். நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு நானும் உதவி பண்ணணும். அந்த நிலையை நம்ம உருவாக்கணும். நம்ம சமுதாயம் என்னைக்கு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் உயர்ந்த நிலைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம சமுதாயம் வந்து உயர்வான நிலையை அடையும். நண்பர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெள்ளச்சாமி மூலியமா எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற கதாநாயகன் நமது மாப்பிள்ளை தேம்பராசு அவருக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம். நம்ம மச்சானுக்கு கூடிய ஒரு விழா நடக்குது. வந்து சின்ன கூட்டம் தான், அடுத்தவங்களுக்கு பெரிய கூட்டமா தெரியும். ஆனா அடுத்த தலைவர் வெள்ளச்சாமி பிறந்தநாள் விழா போட்டு மிகப்பெரிய மாநாடு மாதிரி அடுத்த வருஷம் பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாடணும். இப்ப இந்த இடத்துல பிறந்தநாள் விழா அங்கேயும் பசுமுள்ள தலைவருடைய தம்பியுடைய வெள்ளச்சாமியுடைய நினைவு நாள் அங்கேயும் கொண்டாட வருஷத்துக்கு தலைவருக்கு 2 விழா எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணி நம்ம இயக்கத்திலிருந்து எல்லா நிர்வாகிகளும் சொன்னதுனால எல்லாரும் அவரை உருவாக்கின இடம் கோயில்பட்டி. அப்ப அவருடைய பிறந்த நாள் விழா கோயில்பட்டில செய்வோம், அவருடைய நினைவு நாள்ல பசுமுள்ள பண்ணுவோம்னு சொல்லி இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வருஷம் தலைவருடைய பிறந்தநாள் விழா இந்த கோயில்பட்டி மண்ணில் தான் வருஷம் நடக்கும். அடுத்த தடவை இதை விட 20 மடங்கு. இந்த தடவை வந்து நான் வந்து என்னைக்குமே மற்ற விழாக்களுக்கு திருநெல்வேலிக்கு போனேன்னா நான் விருந்தாளர் போவே எனக்கு ரூம் போட்டு வச்சிருப்பாங்க, நான் போய் இந்த பக்தரை கலந்து வந்திருப்பேன். ஆனா அந்த கோயில்பட்டி விழாவில் இவங்களோட நிறைய செஞ்சாங்க. இந்த ஜஸ்டின் கூட உள்ள சங்கர், நகர செயலாளர் சங்கர், முத்துப்பாண்டி, சொல்ல முடியாது சூட்டப்பாண்டி, சமூக பாண்டியெல்லாம் புதுசா சமூக பாண்டியன் தப்பா நடக்க கூடாது. புதுசா உள்ளவங்களுக்கு அடையாளம் தெரியாது, அவங்க வெறித்தனமான அன்பு உள்ளவர் சமூக பாண்டியன். அப்படி ஆட்களை எல்லாரும் நடந்து பண்ணிய நானும் உங்களோட ஊடகமான வந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா அடுத்த தடவை நான் வர வேண்டிய இருக்காது. நீங்களே எல்லாம் செஞ்சீங்க, இருந்தால் மாதிரி விளக்காமத்தோட போட்டு வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த தடவை இதை விட மிக பிரமாண்டமான விழாவா
எந்த எதிர்பார்ப்பு நமது தலைவர் தேவரையாவுக்கு அடுத்த தேவதந்த தேவர் மூக்கை எடுத்து சொன்ன மாதிரி தேவதந்த தேவர் வெள்ளச்சாமி தேவருக்கு இதை விட மிக சிறப்பாக அடுத்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். வேகமா பேச வேண்டிய சூழல் வந்தால் கட்டாயம் வேகமா பேசுவேன். அந்த சந்தர்ப்பங்கள் இதுவரை எனக்கு அமையும். நம்ம காரணம் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சமுதாய தலைவர்களுக்கு காரசாரமா பேசணும், 6 பேர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நமது சகோதரர் அவர் எனக்கு அண்ணன் சொல்லி எனக்கு தம்பி தான். அதுக்கு நம்ம மைனர் செந்தில்குமார் இருக்காரு. உங்களுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைப்பாரு. ஏன்னா எல்லாருமே வேகமா பேசினா அவர் பேசினா கொஞ்சம் பொறுத்த தம்பி அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் சொல்லுங்க, நானே பேசிட்டா இவர் தலைவர்கள் இல்லையா சொல்ல முடியும் நினைப்பாங்க. அது பிரச்சனையாயிரும். அப்படி பேச வேண்டிய காலகட்டம் வந்தாச்சுன்னா இல்ல இப்படி பேசுறாங்க நீங்களே நினைக்கக்கூடிய சூழல் வந்துடும். இந்த விழாவுக்கு நீங்க